முடக்குவாதம் எதனால வருது? முடக்குவாதம் வந்து அதீத கவலைகள்னால நமக்கு வருதுங்க. இது அதிக கவலைப்பட நமக்கு வந்து யூரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகி இந்த பெருவிரல்கள் மற்றும் அனைத்து விரல்களின் மூட்டுகளிலும் யூரிக் ஆசிட் நீர் கோர்த்து யூரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு அதீத வலியையும் வீக்கங்களையும் வளைவுகளையும் ஏற்படுத்துது. முடக்கத்தான் தலை எடுத்துக்கோங்க. முடக்கத்தான் கீரையை எடுத்து அதில் வந்து விளக்கெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் தூள் லைட்டாக உப்பு போட்டு அதை அரைச்சி நீங்கள் அந்த மூட்டுகளில் வலி இருக்கிற இடத்துல வீக்கம் இருக்கிற இடத்துல தடவிட்டு வந்தீங்கன்னா 10% வலிகளை குறைக்க முடியும். அதே இல்லை வலிகள் வந்து ஒரு 50% உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா குறைந்த அளவு பப்பாளி காய் எடுத்துக்கோங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் இயற்கை வாழ்வியல் ஆலோசகர் மேரி பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு என்னன்னா முடக்குவாதம். முடக்குவாதம் எதனால வருது? முடக்குவாதம் வந்து அதீத கவலைகள்னால நமக்கு வருதுங்க. இது அதிக கவலைப்பட நமக்கு வந்து யூரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகி இந்த பெருவிரல்கள் மற்றும் அனைத்து விரல்களின் மூட்டுகளிலும் யூரிக் ஆசிட் நீர் கோர்த்து யூரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு அதீத வலியையும் வீக்கங்களையும் வளைவுகளையும் ஏற்படுத்துது. இது அதிக கவலைப்பட நம்மளுக்கு வீக்கங்களையும் மழை காலத்திலையும் குளிர்காலத்திலையும் அதிக வலியையும் நடக்க முடியாம கால் வளைவுகளையும் ஏற்படுத்துது. வெயில் காலங்களில வந்துட்டு அவ்வளோ வலி இருக்கிறது இல்லை, மழை காலங்கள்ல தான் அவ்வளோ வலி ஏற்படுது. ஒரு 10% உங்களுக்கு மூட்டு வலிகள் அங்கனைக்கங்கன மூட்டுகளில் கை மூட்டு, இங்கே விரல்களில் மூட்டு, கால் முட்டி வலி மூட்டு, இந்த மூட்டுகளில் எல்லாம் உங்களுக்கு அதீத வலி ஏற்படுதுன்னா 10% குறைந்த அளவு 10% உங்களுக்கு சரி பண்றதுக்கு முடக்கத்தான் தலை எடுத்துக்கோங்க. முடக்கத்தான் கீரையை எடுத்து அதுல வந்து விளக்கெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் தூள் லைட்டா உப்பு போட்டு அதை அரைச்சு நீங்க அந்த மூட்டுகளில வலி இருக்கிற இடத்துல வீக்கம் இருக்கிற இடத்துல தடவிட்டு வந்தீங்கன்னா 10% வலிகளை குறைக்க முடியும். அதே இல்லை வலிகள் வந்து ஒரு 50% உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா குறைந்த அளவு பப்பாளி காய் எடுத்துக்கோங்க. பப்பாளி காயை சின்னதா கட் பண்ணி தோல் நீக்கி சின்னதா கட் பண்ணிக்கோங்க. சின்னதா கட் பண்ணி அதுல வந்து ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு மஞ்சள் தூள், உப்பு, சீரகம், சோம்பு, வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த சாறை எடுத்து பப்பாளி காயோடைய அந்த சாறுகளை எடுத்து 2 டம்ளர் தண்ணி வச்சீங்கன்னா 1 டம்ளர் பாதி அளவு ஆக்கி அதை குடிச்சிட்டு வரலாங்க. அதுக்கப்புறம் நீங்க அதிகம் உங்களுக்கு முடக்குவாதம் ஏற்படுது, ஒன்று கவலை, இரண்டாவது ஒன்று வெளிகளில் கிடைக்கிற வீட்டுக்கு வெளியே உள்ள பலகாரங்களை சாப்பிட்றதுனால முக்காவாசி உங்களுக்கு வலிகள் ஏற்படலாம். கண்ட எண்ணெய்களை ஒரு நாள் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்களை நீங்க சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. வெளியில போயிட்டு நீங்க போண்டா, பஜ்ஜி, வடை இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அதுல பல நாள் கழிச்சு ஒரு நாள் சுட்ட எண்ணெய்களிலே திருப்பி மீண்டும் அவங்க சுட்டு தரனாலதான் அந்த இது வந்து உங்களுக்கு கெமிக்கலா மாறி அது வந்து உங்களுக்கு வலிகளை ஏற்படுத்துது. முடிந்த அளவு வெளியில பஜ்ஜி, போண்டா இதை வாங்கி சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தோணுதா வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுங்க. பாரம்பரிய முறையில ஆட்டக்கூடிய செக்குல ஆட்டக்கூடிய நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் முடிந்த அளவுக்கு நீங்களே பருப்புகளை கொண்டு போய் ஆட்டி அந்த எண்ணெய்களை பயன்படுத்துங்க. உங்களுக்கு வலிகளை குறைக்கலாம். இது போன்ற வலிகள் வந்து உங்களுக்கு ஏற்படாது. இப்போ நான் சொன்ன நமது பாரம்பரிய வீட்டு மருத்துவங்களை நீங்க செஞ்சுட்டு வாங்க. அது செஞ்சும் உங்களுக்கு சரியாகலைன்னா ஒன்றும் கவலைப்பட வேணாம். முறையான பாரம்பரிய மருத்துவங்களை எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. நமது பாரம்பரிய மருத்துவ மையத்தில் முடக்குவாத பிரச்சனைகளுக்காக குறைந்தபட்சம் 7 நாளிலிருந்து 9 நாள் வரையில் வெளிப்புற மருத்துவமும் 1 மாதம் முதல் 3 மாதம் வரை உட்புற மருந்துகளும் தருகின்றோம். நீங்கள் இந்த மருத்துவத்தை பெற்று வந்தீங்கன்னா முழுமையா உங்க முடக்குவாத பிரச்சனையிலிருந்து குணமடையலாம். மேலும் இது போன்ற நல்ல விஷயங்களை மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.